ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் கொலை நடக்காத நாள் இதுவாக இருக்குமோ என்று பார்க்கக்கூடிய அளவிற்கு தினம் தினம் வன்முறை, தினம் தினம் கொலை, வெட்டுக்குத்து எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் தமிழர்களை ஒரு ஜாதி வெறியராக காட்டக்கூடிய கொலைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெரால்டு என்பவர் கொலை செய்யப்பட்டார். லாக்கப் மரணம் தான். திரும்ப திரும்ப அதை போட்டு 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 அது தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் ஒரு பிரச்சனையாக 2025 வரை 31 லாக்கப் மரணங்கள் நடந்திருக்கிறது. சன் டிவியில் விவாதம் நடத்த சொல்லுங்க. சென்ற ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா விகடன்ல மந்திரி தந்திரின்னு தொடர்ந்து எழுதினாங்க. ஒவ்வொரு மந்திரியும் எப்போ எவ்வளவு ஊழல் வாங்கினாரு, எந்தெந்த இடத்துல ஊழல் செஞ்சாரு, லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்லி தொடர்ச்சியா கட்டுரை எழுதினாங்க. இன்னைக்கு நேரு மேல இப்ப இருக்க குற்றச்சாட்டு பாருங்க, 1000 கோடி குற்றச்சாட்டு. இன்னைக்கு எழுத சொல்லுங்க, மந்திரி தந்திரின்னு எழுத சொல்லுங்க. அதாவது ஒரு தமிழர் தலைமையில் எந்த ஆட்சியும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக, அதை சிதைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு முழுக்க முழுக்க தமிழ்நாடு முழுக்க சாராயம் ஒரு பக்கம், கஞ்சா ஒரு பக்கம், போதை பொருள் சின்ன சின்ன பசங்களாம் மாத்திரை போடுறான். அது என்ன மாத்திரனே தெரியல. சாக்லேட் போடுறான், சாக்லேட் மாதிரி இருக்கு, அது போதை, அதை போடுறான். இப்படி போதையினால பல்வேறு சீரழிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு பெண்களிடத்துல இருந்து. 2 வயசு குழந்தைய ஒரு திமுக காரன் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்றாங்க. யாராவது ஏதாவது செய்தி அதை பெருசா பேசுறாங்களா? அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது. பொள்ளாச்சி சம்பவம் கண்டிக்கப்பட வேண்டியதுதான். அது ஒரு கொடூரமானதான், இல்லைன்னு சொல்லல. ஒரு சம்பவத்துக்கு அன்னைக்கு தையா தக்கான்னு குதிச்சாங்களே. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு வரைக்கும் அந்த சார் யாருன்னு தெரியல. தாய்க்கிழவின் கூட ஒரு படம் வந்துச்சு. வட்டி கூடுற பொம்பளை ஒரு ஜாதி ஆதிக்கம் பிடித்தவர்களை போல, ஜாதி வெறி பிடித்தவரை போல காட்டி, இப்ப இந்த படத்தை பாக்குற நான் சாதாரணமா கேட்கிறேன், ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் இந்த படத்தை பாக்குற என்ன மாதிரி உணர்வு வரும்? அப்போ திரைத்துறையை ஒரு ஆயுதமா எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆயுதமா எடுத்துக்கிறாங்க. திரைத்துறையை ஒரு ஆயுதமாக ஒவ்வொரு ஆயுதத்தையும் பயன்படுத்துறாங்க. ஒரு தமிழன் அப்படின்னா என்ன? ஜல்லிக்கட்டு மாதிரியான அதான் காலை அடக்கிறது, இது மாதிரியான வீரம். ஒரு சண்டன் வந்துதான் கூட முதுகுல குத்த மாட்டான், வாடா வண்டிக்கு வண்டி. உலகத்துக்கே வீரத்தை சொல்லிக் கொடுத்தவன் தமிழன் என்று நாம் பெருமையாக சொல்லிக் கொள்கிறோம். அதை கொச்சப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும். அந்த வீரங்கிறது, அந்த ஒரு வீரம்ங்கிறத கொச்சப்படுத்தணுங்கிறதுக்காக வீரங்கிற பேர்ல தமிழ்ல லேபிள் ஒட்டி பிராந்தி அதை குடிச்சிட்டு இவன் லுங்கி கலண்டி வேட்டி கலண்டு கீழே கூட தெரியாம ரோட்ல ஆடிக்கிட்டு தெரியுமா? பாத்தியா வீரன் எப்படி இருக்கிறான்னு?